அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கு எங்கே போக போகிறோம்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு உட்பட்ட மயிலம்பாவலி என்ற இடத்துல இருக்கிற ஒரு சிவன் கோயில் ஒன்றுக்கு போக போகிறோம். அதை சொல்லுவாங்க ஆதீனம் என்று சொல்லுவாங்க. நாங்கள் இந்த காணொளியானது தைப்பொங்கல் தினம் என்று நாங்கள் இந்த காணொளியை நாங்கள் இருந்தும் கூட நாங்கள் இன்றைக்கு தான் இந்த காணொளியை உங்களுக்கு வெளியிடுறோம். தயவு செய்து எங்களோட வீடியோவோட இணைந்திருங்க. தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தையும் நீங்கள் தகுந்த நேரத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்தும் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இதன் விரிவாக்கத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு இருக்கிறேன். நாங்கள் இந்த ஆதீனத்துக்கு வந்த வழி பிரதான வீதி என்று நினைக்க வேணாம். நாங்கள் பிரதான வீதி ஊடாக வரவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் மட்டக்களப்பு வெளிச்ச வீட்டுக்கு போனோம். அந்த வெளிச்ச வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்தோம்னு சொன்னால், அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ஆதீனத்தையும் அதுக்கு பிறகு காமாட்சி அம்மன் கோவிலையும் ஒரு காணொளி எடுக்கணும்னு நினைச்சினாங்க. அதன் நிமித்தமாக என்ன செய்தோம்னு சொன்னால், கடற்கரை ஓரமாக உள்ள சாலை ஊடாக நாங்கள் அந்த சாலை ஊடாக நாங்கள் ஏறாவூருக்கும் போகலாம். அந்த சாலை ஊடாக என்ன செய்தோம்னு சொன்னால், இடது பக்கம் திரும்பி நாங்கள் தற்போது இப்போ ஆதீனத்துக்கு கிட்ட வந்து விட்டோம் என்று சொல்லலாம். தற்போது நாங்கள் மட்டக்களப்பு ஆதீனத்துக்கு கிட்ட வந்துட்டோம். அந்த போட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் போட்டிருக்கிறாங்க மட்டக்களப்பு ஆதீனம் என்று போட்டிருக்கிறாங்க. அதோட அவங்கள்ட்ட தூர நோக்கு என்ன என்று சொன்னால், செந்தமிழ் மொழி மூலமான வழிபாட்டினையும் சித்த வைத்தியத்தையும் காலப்பொருத்தமான கல்வியையும் பின்பற்றி வாழ்வில் முன்னேற்றமடைந்த தமிழ் சமூகம் என்று போட்டிருக்கிறாங்க. அதோட பனிக்கூற்று என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஃப்ரெண்ட்ஸ், மட்டக்களப்பு ஆதீனம் எனும் சைவ சமய துறவற மடம் ஒன்றினை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆளுமை, அறிவு, ஆற்றல், பன்மொழி புலமை போன்றவற்றினை கொண்ட செந்தமிழ் அருட்சுனையாளர்களையும் வைத்தியர்களையும் உருவாக்குவதோடு கல்வி, சமூக சமய பணிகளை முன்னெடுத்தல் என்று பணிக்கூற்றும் போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் பரந்த அளவிலான ஒரு இடமாக காணப்படுகிறது என்றே சொல்லலாம். முக்கியமாக அதிகளவு மரங்களையும் நீங்கள் பக்கத்தில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 108 லிங்கங்கள் தான் இங்கே வைக்கிறதுக்கு இருக்கிறாங்க. முக்கியமாக சொல்ல போனால் தைப்பொங்கல் தினத்தன்று பார்க்கும்போது இங்கே 38 லிங்கங்கள் தான் இருந்தது. ஆனால் வேலைப்பாடுகள் நடந்த வண்ணம் தான் இருக்குது. அதில் அந்த கோயிலில் இருக்கிற ஐயா சொன்னவர் என்கிட்ட தற்போது வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இது மட்டக்களப்பு ஆதீனம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு ஆதீனம். இந்த ஆதீனம் இந்தியாவில இருக்கு. இந்தியாவிலேயும் ஆதீனம் நிறைய ஆதீனங்கள் இருக்குது. மட்டக்களப்பு ஆதீனம் இதில் தியான மண்டபம் கட்டுப்படுவது எங்காலது. இது இந்த பக்கம் இந்த பக்கம் தியான மண்டபம் 1000 பேராக ஒருமிக்க இருந்து தியானம் பண்றது. அடுத்தது தமிழ் மருத்துவங்கள் அது இந்த பக்கம் கட்டுவாங்க. இந்த பக்கம் அதுக்கு கூட பாலர் பாடசாலை சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பக்கம். அதுக்கு பிறகு இதுல 108 லிங்கம். இது ஃபுல்லா 108 லிங்கம் கருங்கலால் செய்யப்பட்ட கடும் அபூர்வமான சக்தி. தீராத நோய் துன்பங்கள் அத்தனை தீர்க்கும். அதுக்கு நாம ரெண்டி ஓகே அப்படியான அபூர்வமான இதுதான். இது ஆதி காலத்துல இது ஒரு காலத்துல இதுல சிவன் கோயிலோண்டு இருந்து நேரத்தோட இருந்து அழிவட்டா இந்த இடத்துல இப்ப உலக அழிவுல வந்திக்குந்தான். அதுல கீழே போயிட்டான். ஒரு எப்படின்னா ஒரு இந்தியா இந்த சாமியார் சொல்லிக்காரு. இதுல ஒரு சிவன் கோயில் இருந்தபடியாதான், சிவன் கோயில் பழைய காலத்துல இருந்தபடியாதான் இதுல வந்ததுதான் சொல்றாங்க. 108 லிங்கம் வச்சு பூஜை பண்ணி. இது தமிழ் ஆகம வீதி முறைப்படிதான். தமிழாகம் முறையா இல்ல நம்மட தமிழ் மந்திரங்கள். ஓகே, அதெல்லாம் நாங்க பூஜை செய்யறோம். சமஸ்கிருதம் இல்லாம தமிழ் மொழியில
நிறைய ஆதீனங்கள் இருக்கும். அந்த இடங்களில் வந்து நிறைய பேர் வந்து தியானம் செய்யக்கூடியமை இருக்கும். ஆனால் என்னோட வாழ்க்கையில் நான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த பார்த்த இடம் கொஞ்சம் எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் வந்து மிகவும் அமைதியான ஒரு இடமாக திகழுது என்று சொல்லலாம். சிவன் வந்து இந்து சமயத்தில் கூறப்படுற மும்மூர்த்திகளில் ஒருவராவார். சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளாகவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாதலால் பரமசிவன் என அழைக்கின்றனர். இவர் தனது ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை தோற்றுவித்தார் எனவும், பின்னர் இருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவமாடி அண்ட சராசரங்களை உருவாக்கினர் எனவும், தனது உடுக்கையில் இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எனும் 5 பணிகளுக்கும் அடிப்படையிலான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினார் எனவும் கருதப்படுது. பின்னர் அன்னை பராசக்தி படைப்பிற்காக பிரம்மதேவரையும், அதுக்கு பிறகு காப்பதற்காக காக்கும் கடவுளான விஷ்ணுவையும் உருவாக்கினார் என்றும் கருதப்படுது. கடவுள்களில் ஊழி காலத்தில் இவர் மட்டுமே நிலைத்திருப்பவராதலால் சதாசிவன் எனப்படுகிறார். சிவனின் இடப்புறத்திலிருந்து விஷ்ணுவும் வலப்புறத்திலிருந்து பிரம்மரும் உருவானார்கள் என்று திருமாலின் அவதாரங்களில் ஒருவரான வேத வியாசகர் கூறுகிறார். பிரம்மன் தன்னால் படைக்கப்பெற்ற உயிர்களை அழிக்க ஈசனிடம் வேண்டி நிற்க, பிரம்மரின் மகனான மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான உருத்திரன் உதித்தார் என்று வாயு புராணம் கூறுகிறது. தற்போது நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்ய வேண்டிய தருணம் வந்து விட்டது. முக்கியமாக என்னுடைய காணொலியை நிறைய நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அவ்வாறான நண்பர்கள் சில பேர் என்ன செய்வீங்க என்று சொன்னால், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க. அவ்வாறான நண்பர்கள் இருந்தால் தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பொன்னான கையால் என்ன செய்யுங்க என்று சொன்னால், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செய்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு வெள் ஐக்கன் ஒன்று இருக்கும். அந்த வெள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்றதை அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அனைத்தையும் நீங்கள் தகுந்த நேரத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.